வணக்கங்க. நான் கேளக்கீரை இன்னைக்கு கும்பிட போகிறேன். கேளக்கீரை சித்தரை பற்றி சொல்ல போகிறேன் 2-3 வார்த்தை. நான் கும்பிடும் போதெல்லாம் இவர் வந்து உட்காந்துப்பார். இவர் பேர் வேலு. வாங்க. இன்னைக்கு 10வது நாளுங்க. அவருக்கு தீர்த்தம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணிங்க. அவருக்கு பிரசாதம் வந்து கல்கண்டு தான் வச்சுருக்கேன். 108 வாட்டி கேளக்கீரை மந்திரம் சொல்லிவிட்டு கற்பூர தீபாரதனை காமிச்சிருவேங்க. அவருக்கு இது ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் சாமானே ஊதுபத்தி. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேங்க. இப்படி தான் கும்பிடணுமா? இல்லைங்க, உங்கள் மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கும்பிடுங்க. கேளக்கீர் நமக்கு துணையாக இருப்பார். 108 வாட்டி ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தரை போற்றி போற்றி சொல்லுங்கள். நீங்கள் காலையில் குளிச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ பூஜை பண்ணுவீங்களோ அப்போது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் வேலைக்கு போகிறேன், என்னால் இந்த மாதிரி பூஜை பண்ண முடியாதுன்னா ஈவினிங் வருவீங்க இல்லையா, அந்த டைமில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ ஒரு 9 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கோங்களேன் பூஜையை. அதுக்கு மேலேனா வீட்டில் சாப்பிடணும், சமைக்கணும், ஏதாவது வேலை இருக்கும்ல, அதனால் ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. இந்த இது நான் செய்கிறேன், அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி தாங்க, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அகல் விளக்கு புதுசாக எடுத்துக்கோங்க. உங்களால் நெய் ஊற்ற முடிஞ்சால் நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லை நல்லெண்ணெய் தான் இருக்குன்னா நல்லெண்ணெயில் ஏற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் பிரசாதம் வைக்க முடிஞ்சதுன்னா வைங்க. வீட்டில் என்ன இருக்கோ, சர்க்கரை இருக்கும், கல்கண்டு இருக்கும், பசங்க சாப்பிட்ற பிஸ்கட் இருக்கும், அது மாதிரி ஏதாவது வைங்க. ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சுக்கோங்க. லாஸ்ட் அந்த 108 சொல்லிட்டு கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் கேளக்கீர் சித்தருக்கு. எனக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு 10வது நாளுன்றதுனால எனக்கு அது ஏற்ற எனக்கு நல்லா இருக்குங்க வீட்டில், அதனால நான் ஏற்றின்னு இருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா எந்த டைம்ல முடியுமோ அந்த டைம்ல செய்யுங்க. இல்லை என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு செய்ய முடியும் அக்கான்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா எந்திரிச்சு செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில். எனக்கு டைம் கிடைக்காது, அதனால எனக்கு இந்த மாதிரி டைம்ல தான் நான் செய்வேன். இந்த தீர்த்தம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த 108 மந்திரம் சொல்றேன் இல்லையா, சொல்லிட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிருங்க. நான் அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன் 7 நாளா. நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கேளக்கீர் சித்தர் நமக்கு துணையா இருப்பாரு. ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தரை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தரை நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தரை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தரை நமோ நமக. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.